ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் விலாக் தான். இன்றைக்கி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 பேருக்குமே ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி கிடச்சி. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு 5 நாளுமே போவாங்க. அதனால் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தேன்னா தனியாக வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த லீவ்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ காலையிலே ரிஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் குருமா தான் பண்ண போகிறேன். ஸோ வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் அதெல்லாம் சேர்த்து வெறுமையாக மசாலாஸ்லாம் ரொம்ப எதுவுமே இல்லாமல் வெறும் பச்சை மிளகாய் காரத்தோட ஒரு ஒயிட் குருமா செஞ்சுட்டு அதுக்கு வந்து பூரி தான் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒயிட் குருமாவோட சப்பாத்தி வச்சு சாப்பிட, பரோட்டா வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் காலையில் டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பூரி போடணும், எனக்கு சப்பாத்தி போடணுன்னா 2 வேலையாயிடும். சரி, அதனால் ஒரே மாதிரி பூரியே போட்டுடலாம் அப்படின்ற பிளான் தான். ஸோ இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைக்கணும். இந்த மாவு வந்து காலி ஆகிடுச்சு. காலியானதுலேருந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன டின்னர்னு யோசிச்சே மண்டை குழம்பிடுது. அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. மாவு இருந்துச்சு அப்படின்னா இந்த சட்னி இல்லை அந்த சட்னி வெரைட்டிஸ் மட்டும் தான் மாறுமே தவிர தோசை இல்லை இட்லி 2த்துல ஏதாவது ஒன்று தான். ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் ரொம்ப வந்து ஈஸியாகவும் பெருசாக மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டாம். பட் இது இல்லைன்ற டைம் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன செய்யறது, சேமியாவா உப்புமாவா அப்படின்னு கொஞ்சம் குழம்புற மாதிரியே தான் இருக்கும். அன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் கடைசியில் இந்த பிளானுக்கு நான் வந்தேன். ஸோ இங்கே வந்து ஒயிட் குருமாவுக்கு தேவையான மசாலா எல்லாமே அரைச்சி வச்சிட்டேன். தேங்காய், கசகசா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் சோம்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டோட. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் மேகி மைலோ வந்து அந்த சத்தத்துக்கு வந்து டிவிக்கிட்டே போயிட்டு இருந்தா. அவங்க கொஞ்சம் ஷவுட் பண்ணி கேம் விளையாடிட்டு இருந்தாங்களா அந்த டிவியில். ஸோ அதனால் அவங்களே போய் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. மாவெல்லாம் வந்து ஆட்டி வைக்கணும். இன்றைக்கி ஆட்டி வச்சேன்னா இதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப லிமிட்டட் ஒர்க் தான். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ ஒர்க் இருக்குது. இந்த இயர் 2 நாளுமே வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் நான் மட்டும் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் இருந்தது. கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது அப்படின்றதுனால நம்ம வாரம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண தான் செய்கிறோம். பட் டீப் க்ளீனிங் அப்படின்றப்போ வந்து கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வைக்கிறது அப்படிலாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கபோர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ரூம் வந்து நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் ரூம் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கபோர்ட்ஸ்லாம் எடுத்து துணியெல்லாம் அழகாக எடுத்து மடித்து வச்சாச்சு. இந்த செகண்ட் ரூமில் இருக்கிற அந்த துணியெல்லாம் மட்டும்தான் எடுத்து மடித்து வைக்கணும். ஸோ அதனால் கபோர்ட்ஸ்லேருந்து எல்லா துணியும் எடுத்து அப்புறம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கிச்சனில் வந்து அப்பப்போ வாரம் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பொருள் காலியாச்சு அப்படின்னா அந்த பாக்ஸஸ்லாம் வந்து அப்பப்போ தேய்ச்சி போட்டுறோம். அதனால் வந்து பெருசாக டீப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு மோசமாக இருக்காது. எல்லாமே கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்கும். அதனால் கிச்சனை வந்து ரஃப்பாக வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். எந்தெந்த பாக்ஸஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்ற பிளானில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் எல்லா வருஷமுமே இது பண்ணுறது தான். வருஷத்தோட எண்டில் வந்து நான் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ணாத பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்காவது கொடுக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ இங்கே நான் வந்ததுக்கப்புறமா வந்து யாருக்கும் கொடுக்குற முடியல. எங்கே இருக்காங்க, யாருக்கு போய் கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் அம்மா வீட்டுக்கு எப்போ போகிறேன்னா அப்போ ஒரு பேக்கில் போட்டு யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லை சில டைம் சைஸ் பத்தாது, ரொம்ப லூஸாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இதெல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணி இன்றைக்கி ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோமோ அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம். அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கபோர்டு தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். பெட்டெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணல. அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேசியாக தான் இருந்தது. காலையிலே கொஞ்சம் இந்த மாவெல்லாம் ஆட்டி வச்ச உடனே எல்லா எனர்ஜியுமே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக க்ளீன் பண்ண தொடங்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ வந்து ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, கையோடு பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும். வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் போட்டு இதை ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போவே நம்ம வந்து சைட் பை சைடு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டே இதை பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். கபோர்ட்ஸில் இருக்க ஐட்டத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கட்டில் மேலே ஃபஸ்ட்டு போட்டுட்டு
ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் வந்து அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் வந்து பெருசாக அடையாது. தேவையானதை மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸும் குப்பை மாதிரி அடுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக எது தேவையோ எது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் எடுத்து மேலே வச்சுட்டு தேவையில்லாதது இல்லை டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ஓரமாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். தேவையான ட்ரெஸ் பிரிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பிரித்து வச்சிட்டோம், இதெல்லாம் நம்ம போட போகிறோம் அப்படின்னு இல்லையா, அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா டவல்ஸ் கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கிற டவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்ஸு, பலாசோ பேண்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு, டிஷர்ட்ஸு, நைட்டீஸு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். ஸோ அப்போ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் ஹஸ்பண்டோட ஐட்டமும் அதே மாதிரி தான். அவங்களோட ட்ராக் பேண்ட்ஸு, டிஷர்ட்ஸு, அப்புறம் வந்து ஒயிட் பனியன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், தேடுற மாதிரி இருக்காது. அண்ட் இந்த ஸ்டோல்லாம் நம்ம வந்து நார்மல் சுடிதாருக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா அதுவுமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி மேலேயே எடுத்து வச்சுட்டேன். குட்டி குட்டி டவல்ஸ்லாமும் எடுத்து வச்சாச்சு. காலையிலே வந்து நம்ம மூஞ்சி கழுவிட்டு வரோம் அப்படின்னா அந்த டைமில் போய் ஒரு டவலை தேடுறதுக்கு பதிலாக ஹேண்டியாக இது வந்து கீழேயே இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துக்கும். ஸோ இந்த வீடியோவில் க்ளீனிங் தான் இருக்க போகுது அப்படின்றதுனால ஒரு சின்ன தாட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து வருஷத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம எப்படி வந்து வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணுறோமோ சில விஷயங்களை வந்து நம்மளோட லைஃப்லேருந்துமே டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது எல்லா வருஷமும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதோட ப்ராக்ரெஸ் இருக்குல்ல, அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறது, அதை வந்து முயற்சி பண்ணி நம்ம பார்க்குறோமா, எந்த அளவுக்கு பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த 10-15 டேஸில் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்படி நடந்து வந்தோம், என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம லைஃப்பில், எவ்வளோ சக்ஸஸ் பார்த்தோம், எவ்வளோ ஃபெயிலியர் பார்த்தோம், இல்லை எதுவுமே நடக்கலையா, ஒரு ப்ராக்ரெஸ்ஸே இல்லையா, எதில் ப்ராக்ரெஸ் இல்லை, எதனால் மாற்றம் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம நிதானமாக யோசித்தோம் அப்படின்னா 2025 இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 10-15 டேஸ் இந்த லீவ் டைம்ஸில் வந்து அந்த டைமை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உட்காந்து நிதானமாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது தெரியும். ப்ராக்ரெஸ் என்னவாக இருக்குது, சக்ஸஸில் நான் எங்கே மிஸ் பண்ணுறேன், ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நான் என்ன லெசனை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நிதானமாக பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். 2025க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த வருஷத்தோட சக்ஸஸ், அந்த வருஷத்தோட ஃபெயிலியரை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த 2024 என்ன நடந்தது அப்படின்றத நிதானமாக பார்க்குறதுக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா வருஷமும் இந்த லாஸ்ட் 10 days or 15 days வந்து நான் என்னெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் ஒருவேளை நான் பிளான் பண்ணியிருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்காக கூட இருக்கலாமே, நான் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வாங்கினேன்னா எப்படி வாங்கினேன், அதுக்கு நான் எப்படியா பணம் செலவு பண்ணேன், எப்படி சேர்த்து வச்சேன், அதெல்லாம் நம்ம நிதானமாக யோசித்து அதை வந்து தேங்க்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 2025க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் வந்து எங்கள் சர்ச்சில் நேற்று சொன்னாங்க, அது எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சில டைம் வந்து நம்ம யோசிப்போல, இது என்னால் தான் நடந்துச்சு, இந்த சம்பாத்தியம் வந்து என்னால் தான் வந்துச்சு, இந்த என்னோட கையோட பலனால் தான் இதெல்லாம் நான் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நாங்கள் வந்து தோக்க ஆரம்பிக்கிறேன். அந்த பெருமை நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம். அதனால கண்டிப்பாக அந்த பெருமையை அலோவ் பண்ணாமல் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக 2025 உங்களுக்கு வரும். ஸோ க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பண்ணி நாங்கள் வீட்லேயே சாப்பிட்டு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். So see you all in another vlog. Take care and bye.